Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's play Stolen. Stolen அப்படிங்கிற play வந்து ஒரு it speaks about the sufferings of aboriginal people, okay, indigenous people, how several generations of aboriginal children were taken away from the family and how they suffered because of separating from the family. இப்போ அந்த ஸ்டோரியுடைய அந்த பிளே உடைய செட்டிங்கை பத்தி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன இருந்தது அப்படின்னு அப்படியே பார்த்துருக்கோம். வி ஆர் நாட் மேக்கிங் எனி சேஞ்சஸ் தேர். அங்கே என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் வி டோன்ட் மிஸ் அவுட் எனி டீடைல்ஸ். வாட் இஸ் கிவன் அப்படிங்கும்போது there is a comment about the setting. What is the setting that is given அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி an institution. ஒரு சைல்ட் கேர் சென்டர், ஒரு அடாப்ஷன் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடாப்ஷன் சென்டர்ல there are 5 iron old iron institutional bed. ஒரு 5 ரொம்ப பழைய காலத்து பெட் மாதிரி. ஏன்னா several generations have used the bed. ஏன் 5? அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒரு சிக்னிபிகண்டா நம்பரை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா இங்க 5 பிரின்சிபல் கேரக்டர் இருக்கிறதுனால ஒரு 5 பெட். அதுவும் புது பெட் எல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஓல்டு அயன் பெட். அயன் அப்படிங்கும் போது that denotes authority. அப்ப the authority is keeping them under control. Iron represents dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லணும்? Authorities control. Authority control. And இந்த அயன் பெட் இருக்கு இல்லையா, அந்த அயன் பெட் வந்து அதனுடைய பொசிஷன் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் டியூரிங் த ஆக்ஷன் ஆஃப் த பிளே. நமக்கு நிறைய சின்ன சின்ன சீன்ஸா இருக்க போது ஃபைனலா முடிச்சுட்டு எத்தனை சீன் நம்பர்ஸ் நீங்க தான் சொல்லணும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு சொல்லுங்க மொத்தம் ஹவு மெனி சீன்ஸ் ஆர் தேர் இன் த பிளே. அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப சில்லியா கேட்க மாட்டாங்க. ஒருவேளை எந்த சீன்ல யாரு மெயின் கேரக்டர், என்ன தீம் அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன், அந்த ஸ்டாண்டர்ட். இருந்தாலும் எத்தனை சீன்ஸ்னு எனக்கு கரெக்டா நீங்க தான் கடைசியா சொல்லணும். அப்ப இந்த அயன் பெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய பொசிஷன் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அண்ட் திஸ் அயன் பெட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அயன் பெட்ல யார் இருப்பா? 5 different characters will occupy the 5 different beds, and it also represent the homes of the 5 different characters. எப்படி சார் அப்படின்னா இந்த 5 ஒன்னா போட்டுட்டாங்க, அப்படியே ஒன்னா ஜாயின் பண்ணி போடுற மாதிரி, அப்படியே 5 வேற வேற ஆங்கிள் மீட் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் த அடாப்ஷன் சென்டர். இல்ல ஸ்டேஜ்ல இத தள்ளி தள்ளி போட்டாங்கன்னா the 5 beds in separated position represents their homes and different stages of their life. Is the idea clear? இந்த பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா the bed becomes the main setting. ஆனா அந்த பெட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். it transforms into different places such as children's home. அதே ஒரு பிரிசன்ஸ் எல்லாம் மாறும், ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷனா மாறும், கேர்ள்ஸ் பெட்ரூமா மாறும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகே இந்த சீன்ல இது இன்னவா இருந்தது, ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பிளே. அப்ப அந்த ஸ்டேஜ் டிரெக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை சம்மேட்டிவா முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க ஜேன் ஹாரிசன். அதனால அதை நம்ம அப்படியே உங்களுக்கு ப்ரோஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்குறேன். ஓகே சரி, இந்த பெட்டுனா பெட்டுக்கு மேல என்ன இருக்கணும்? பெட் கவர் இருக்கும். அந்த பெட் கவர் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா they were not of good quality. They were old drab bedspreads. எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமா அப்படியே ஸ்டிங்கிங்கா இருக்கு, நம்ம நாத்தம் அடிக்கிற மாதிரி. நீங்க ஒரு சில சோ கால்டு இன் அங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், பெட்டுடைய பெட் ஸ்ப்ரெட்டை மாத்தவே மாட்டாங்க, அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும். வேற வழி இல்லை, அதுல ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்னா அது டிசீஸோட தான் வெளியில போற மாதிரி இருக்கும். அப்ப ஆல்மோஸ்ட் ஆல் த பெட்ஸ் ஆர் வெரி ஓல்ட், drab, smelling, except Anne's bed. Anne மட்டும் எக்ஸெப்ஷன். ஏன் Anne எக்ஸெப்ஷன் சொல்லுங்க? Because she was adopted by English parents. Am I right? அவங்களுடைய கவரும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த ஆனுடைய பெட் வந்து நார்மலா இட் வாஸ் இன்
இங்கிலீஷ் அட்மாஸ்பியர், ஒயிட் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஹோம்ல இருந்ததுனால அவங்க நல்லா ரிச்சா இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பெட்டு மட்டும் எப்பொழுதுமே நல்லா கவர் பண்ணி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மட்டும் she becomes a symbol of assimilated aboriginal character. What does Anne represent? Assimilated aboriginal character. Did you understand that, teachers? அவங்க வந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க, மூழ்கிட்டாங்க, தன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களே நிறைய ஃபாரினுக்கு போகுது அடாப்ஷன்ல. அப்ப இவங்க ஏதோ ஒரு நம்ம இந்த தமிழ் கல்ச்சர் பத்திலாம் பெருசா பேசுறோம். ஆனா தமிழ் சில்ட்ரன் அமெரிக்கால வளர்ந்தா என்ன குழந்தைகளை வளருவாங்க? தமிழ் குழந்தைய வளருவாங்களா? இல்ல இங்கிலீஷ்காரங்க அடாப்ட் பண்ணி போனா இங்கிலீஷ் குழந்தையா தான் வளரும். அப்ப தமிழ்ல வந்து நான் அது தமிழ் குழந்தைன்னு தெரிஞ்சா கூட அது தமிழ் குழந்தைன்னு அடையாளப்படுத்திக்க நினைக்குமா? கிடைக்காது. ஏன்? ஒருவேளை நம்மளை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளை கூட்டிட்டு போனாங்கன்னா அங்க போய் இந்த குக்கிராமத்திலேயே கிடக்குறது, அந்த அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கு இப்பதான் கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாருங்க எல்லாம் சூப்பர்பா இருக்கு, ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா இருக்கு. அதனால பேசாம நம்ம அந்த அடையாளத்திலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குரூப். அந்த குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ற கேரக்டர் தான் ஆன். Is idea clear, teachers? ரைட். அப்புறம் ஜிம்மியோட பெட்டை பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் ஜிம்மிஸ் பெட் அப்படின்னா, ஜிம்மிஸ் பெட் இஸ் பிளேஸ்ட் இன் a peculiar way so that the bed head faces the audience. அவர் வந்து பின்னந்தலை மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு தெரியும். அவர் செவுத்த பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன் செவுத்த பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா, ஜிம்மி is there in prison and he does not want to see people. அவரு ஜெயில இருக்கிறாரு, அதனால அப்படி காட்டியிருப்பாங்க. அவர் வந்து செவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. தட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன். தென் ஈச் பெட்ல என்னென்ன விஷயம் இருந்தது இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஈச் பெட் ஹேஸ் அ பில்லோ and that is used as a prop in different scenes. அதை வந்து ப்ராப்பர்ட்டியா பயன்படுத்துவாங்க. and அந்த பில்லோ எப்படி இருக்கும்? It will be drab na very old, green, and there is metal filling cabinet placed on the far side of the stage, right? Then there is blinds painted drab green hang from the ceiling and define the shape of the room on the stage. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரொம்ப பல விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி கொண்டு போவோம். Okay, the play எப்படி தொடங்குது அப்படின்னா, the play begins with characters as children. இந்த குழந்தை பிளே பிகின் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸும் எப்படி இருப்பாங்க? குழந்தைகளா இருப்பாங்க. ஆனா பிளே முடியும் போது என்னவா இருப்பாங்க? they will be almost adults, mature individuals. This is the introductory part of the நமக்கு செட்டிங்கை பத்தி கொடுத்திருக்கிற introduction. Now begins the play proper. The proper begin ஆகும்போது there is a section titled arriving. என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க? there is a section titled arriving. arriving அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜ் பிளே. நம்ம ஏற்கனவே அதை தானே சொல்லியிருக்கோம் டீச்சர்ஸ். this play is a stage play. am I right? அப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து இந்த டிராமா தொடங்க போகுது. அப்போ என்ன விஷயம்லாம் அந்த டிராமா தொடக்கத்துல இருந்தது அப்படிங்கறத நமக்கு ஹைலைட் பண்ண போறாங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டேஜ் டைரக்ஷன் தட் இஸ் கிவன் டு அஸ் அப்படின்னு கேட்கும்போது, த ஹவுஸ் இஸ் லிட், லைட் எரியுது, அண்ட் தெர் இஸ் ஆம்னியஸ் மியூசிக். ஆமினஸ் மியூசிக்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு ஆடான மியூசிக் இருக்கு. இப்போ அப்படியே ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்டர்ஸ் வாக் இன், அப்படியே பின்னாடி நிக்கிறவங்க அப்படியே உள்ள வராங்க. உள்ள வரும்போது ஒவ்வொருத்தர் கையிலும் என்ன இருக்கு? there is a suitcase. they stand diagonally across the stage. அப்படியே ஒரு diagonal அப்படியே நிக்கிறாங்க, நேர் லைன்ல இல்லாம diagonal இருக்கிறாங்க. and they look out into the audience, acknowledging those they recognize, their eyes searching the audience for
கம்பேஷன். பாருங்க, அந்த இன்ட்ரடக்ஷன்லயே, அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே, இதான் ஸ்டேஜ் செட்டிங் சீன். நமக்கு வந்து அந்த ஸ்டோரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே இந்த கேரக்டர்ஸ் லைட் எரியுது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கா ஒரு சவுண்ட், ஒரு மியூசிக் ப்ளே பண்றாங்க. எனக்கு how many of you watch the movie Thug Life? அதுல எஸ்டிஆர் வரும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? வாட் இஸ் தட் சாங்? Have you heard of the song? Have you listened to the song? Did you watch the movie? No, sir. இல்லையா? ஓகே. அப்படி இல்லைன்னா அத போய் பாருங்க. ஓகே, அந்த சாங்கை மட்டும் கேளுங்க. that will be good. ஓகே, அந்த சாங் வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் சில்ட்ரன் who got separated. நீங்க பிகினிங்ல ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா there will be a fight. அந்த சண்டையில வந்து ஒரு தக்குக்கும் ஒரு தக் குரூப்புக்கும் ஒரு போலீஸ் குரூப்புக்கும் சண்டை நடக்கும். அப்போ அந்த ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அந்த ஷூட் அவுட்ல யூ வில் ஃபைண்ட் தட் two children, one a boy and one a girl, they are separated from their father. Their father is shot dead. அப்போ ஒரு பெரிய அமளி துமளி ஏற்படும் போது மக்கள் எல்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடும் பொழுது அந்த குட்டி பையனும் அந்த பொண்ணும் பிரிஞ்சிருவாங்க. அந்த குட்டி பையன் அண்ணன், அந்த பொண்ணு தங்கச்சி. அந்த அண்ணன் தான் எஸ்டிஆர். அண்ட் அந்த பையனை வந்து ஒரு கார்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு கமலஹாசன் தப்பிச்சு போவாரு. நீ தான் என் உயிரை காப்பாத்தினவன், உன்னுடைய விதியையும் என் விதியையும் இந்த கடவுள் ஒன்னா சேர்த்து எழுதிட்டான் அப்படின்னு டைலாக் கொடுப்பாங்க. அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த லைன் he will be searching for his lost sister. He knows for certain his father is dead. அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை கொன்னது வந்து கமலஹாசன் தான் அப்படின்னு அவரு நம்புவார். ஒரு காலத்தில் அதுதான் பெரிய காம்ப்ளெக்ஸா வரும். ஆனா நம்ம பார்க்கும்போது அவன் வந்து கமலஹாசன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்னா, உன் தங்கச்சி எப்படியாவது தேடி பிடிச்சி கொண்டு வருவேன். அது கிளைமேக்ஸ்ல கமலஹாசன் கூட்டிட்டு வருவாரு. ஆனா ரெண்டு பேரும் பார்த்துக்குங்களாரையும் அந்த ஷூட் அவுட் திருப்பியும் ஒரு ஷூட் அவுட்ல எஸ்டிஆரை போட்டு தள்ளிடுவாங்க. அதுதான் மணிரத்னமுடைய ஸ்டைல். இப்ப நம்ம ஸ்டோரியில ஏன் சார் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்டிஆர் இஸ் லாங்கிங் ஃபார் ஹிஸ் சிஸ்டர், லாஸ்ட் சிஸ்டர், த ஃபேமிலி. சிஸ்டர் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபேமிலி. அவருக்கு உலகமாக இருந்தது வந்து அப்பாவும் அந்த தங்கச்சியும் தான். அந்த தங்கச்சி அப்பா இல்ல, அத்த தங்கச்சியை தேடிக்கிற மாதிரி. அப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒருவேளை எஸ்டிஆர் ஒரு 1 of the 5 இருந்தாருன்னா அவர் யாரை தேடுவாரு? கூட்டத்துல நம்ம தங்கச்சிங்க இருப்பாங்களான்னு தேடுவாங்களா? அந்த மாதிரி இது எல்லாமே அபாரிஜினல் சில்ட்ரன். they were separated long back from their family. They are now on the stage and they are longing for their family. அதே நேரத்துல they have experienced a lot of bad things in life, lot of difficulties, lot of trauma. அப்ப கொஞ்சம் யாராவது இரக்கம் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு அந்த ஆடியன்ஸை பாக்குற மாதிரி இருக்கு. ரைட்? இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ இது எல்லாமே எல்டர்லி கேரக்டர்ஸ் தான் உள்ள ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்த உடனே அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாமே ஸ்டேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் லைவா பார்க்கும்போது தான் தெரியும். அந்த எல்டர்லியா வந்தவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அப்படியே குழந்தைகள் மாதிரி மாறிடுறாங்க டக்குன்னு. இப்பெல்லாம் நிறைய ரீல்ஸ்ல காட்டுறாங்க, சின்ன குழந்தை அப்படியே வளர்ந்து பெருசா வருது, மேஜிக். அப்புறம் பெரியவங்களா இருக்கிறவங்க அப்படியே குட்டி குழந்தையா மாறுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க இல்லையா மேஜிக் ஷோல. அந்த மாதிரி அந்த பெரியவங்க எல்லாம் அப்படியே குழந்தைகள், அந்த குழந்தை கேரக்டருக்கு மாறுறாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. தே பிகம் ஸ்மால், அன்சர்டன் அண்ட் ஹோப்ஃபுல். ஓகே, அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? they are trying to speak simultaneously. ஒரே நேரத்துல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஸ்டைல்ல பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா எதுவும் கொஹிரண்டா பேசல. they are using their mind to speak. that is called stream of consciousness style. ஏன்னா குழந்தைங்களை வந்து பேச விட்டீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வெயிட் பண்ணுமா? இல்ல, எல்லாம் ஒரே நேரத்துல பேச ஆரம்பிக்கும். எதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா they speak about their home, their family, about their mothers and fathers. Okay, and they are their voice is full of hope but filled with sadness because they are separated from their family
அண்ட் ஃபேமிலியை விட்டு செப்பரேட் பண்ணது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் now they are hopeful that they will be adopted by some families. அதனால கொஞ்சம் ஹோப். ஒரு பக்கம் சோகம். ஏன் அப்படின்னா தங்களுடைய அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் விட்டு இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இடம் வந்து நல்ல இடம் இல்லை, இதுல இருந்து நமக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கும் போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது. அப்ப என்னுடைய அம்மா வர போறாங்க அப்படின்னு யாரு சார் இங்க நம்ம டயலாக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இட்ஸ் ரூபி who begins the who begins the play. ஏன் begins the play and this Ruby என்ன பண்றாங்க அப்படின்னா she is telling my mom is coming for me. அவள் என்னை தேடி வர போறா. Is the information clear, teachers? அப்ப இந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பாலிக் சீனா தான் இருக்கு. lot of symbolism is employed. என்ன symbolism? There are children who have direct eye contact and they want the audience to recognize them and to show compassion to them. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து மீடியா. எங்களை பத்தி இந்த உலகம் யாருமே பேசாம இருக்கிறாங்க, நீங்க எங்களை பத்தி பேசுங்க. எங்களை வந்து இந்த உலகம் மறந்து போச்சு, வரலாற்றுல எங்களை இருட்டடிச்சிட்டாங்க, எங்க வரலாறு வந்து எங்களை பத்தி வரலாறு எதுவுமே இல்லை, நீங்க கொஞ்சம் தயை கூர்ந்து எங்களுடைய வரலாறு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ரெண்டாவது இந்த எல்லா கேரக்டர்ஸுமே அடல்ட்ஸா உள்ள வராங்க. 5 கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது எப்படி வந்தாங்க? கையில என்ன எடுத்துட்டு வந்தாங்க? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூட்கேஸ். அந்த சூட்கேஸ் அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டேஜ் வந்து குழந்தைகளா மாறிடுது. அப்புறம் தான் அவங்களுக்கு சூட்கேஸ் வரும். அப்ப இந்த சூட்கேஸ் அவங்க கொண்டு வரும் பொழுது the suitcase is a symbol of their stories. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, நிறைய வாழ்வியல் அனுபவங்கள் இருக்கு, நிறைய மெமரிஸ் இருக்கு. அண்ட் இட் ஆல்சோ சிம்பலைசஸ் a longing for a home, ஒரு கம்ஃபர்டபுள் ஹோம். அப்போ அவங்க எல்லாமே அது ஒரு சிம்பிளா அங்க பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே they start speaking when they transform into children. That shows how innocent children were, how they were feeling at loss. இந்த feel at pain சொல்லுவாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தனித்த விடப்பட்ட ஒரு நிலை. அப்ப கத்தி கதறி கொய்யோ முறையோன்னு கத்துறது, அப்படி அவங்க கத்துனாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா my mom is coming for me அப்படின்னு ரூபி சொல்லும் பொழுது she speaks about her real biological mother. என்னுடைய அம்மா என்னை வந்து எப்படியாவது இந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு போயிடுவாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு லேயர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்க, எனக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. But we know about Ruby. What is Ruby's character? What was the problem of Ruby? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Abused sexually. Sexually abused character. அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகல. This is scene, the opening scene. Okay, shall we go to the next scene? அப்போ இந்த இதுல வந்து அதிகமா இருக்கக்கூடிய தீம் வந்து ஹோம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த அபாரிஜினல் ஹோம் அண்ட் அந்த ஹோம்ல இருந்து they get displaced. அந்த ஃபேமிலியோட அந்த குழந்தைங்க ஹாப்பியா இருந்தாங்க, அந்த ஃபேமிலிக்காக பிற்காலத்துல லாங் பண்றாங்க. and they feel at loss and they also are hopeful that the family will come for them. இது எல்லாமே இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ரூபியோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? my mom is coming for me is foreshadows what is reality. உண்மையாலுமே அவங்க அம்மா வருவாங்களா அப்படின்னா அம்மா வரமாட்டாங்க, வேற ஒருத்தவங்க வருவாங்க. and their life is going to be different. இப்போ நான் என்ன மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, அந்த டெக்ஸ்ட் மெயின் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்டை அப்படியே பேராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரி ஃபார்மேட்ல கொடுத்துருக்குறேன் ஃபார் பீப்புள் ஹியர். உங்களுக்கு இதை வந்து நான் அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் ரீட் தட் ப்ரோஸ் அண்ட் ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப். வில் கோ டு த நெக்ஸ்ட் சீன். ஓகே, பட் பிஃபோர் தட் இந்த வீடியோ பிரேக் பண்ணிட்டு we will restart.